தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே சமயம் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. உயர்நீதிமன்றம் இந்த உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து தீர்ப்பு ஒன்றை வழங்கி இருக்கிறது. ரத்து செய்வதற்கு காரணமான அந்த 3 அரசாணையில் என்ன மாறுபட்ட விதமான ஒரு கருத்துக்கள் இருந்தது? திரு ரங்கராஜ் பாண்டே, உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதிர்ச்சி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இது மாதிரி நிறைய அதிர்ச்சியை தமிழகம் சந்திச்சிருக்குது. ரொம்ப சமீபத்தில் மே மாதம் நடந்த சட்டசபை தேர்தலில் 2 சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தலை அகில இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. ஸோ அப்படியே நம்ம முதல் அதிர்ச்சிலாம் பெரிய அதிர்ச்சிலாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏக்கள் கிடையாது, 231 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ தவறிட்டார், இறந்துட்டார். மிச்சம் 2 எம்எல்ஏக்களுக்கான அரவக்குறிச்சிக்கும் தஞ்சாவூருக்கான பிரதிநிதித்துவமே இல்லாமல் சட்டமன்றம் இயங்கி பட்ஜெட்லாம் நடந்து பல விஷயம் நடந்திருக்கு. ஸோ நம்ம அதிர்ச்சிலாம் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே பழகி போன விஷயங்கள் தான். இதுக்கு முன்னாடி நம்ம திருமங்கலம் ஃபார்முலா, ஸ்ரீரங்கம் ஃபார்முலான்னு நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே பழகி போன விஷயங்கள் தான். அப்படி ஒரு அதிர்ச்சி தான். அடுத்த அதிர்ச்சி என்னன்னா சொல்லிக்கலாம், புதிய அதிர்ச்சி ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம இப்போ இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 3 அரசாணைகள் ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லிவிட்டது போல சுழற்சி முறையிலான விஷயங்களாகட்டும், அது பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல எந்தெந்த அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி பழங்குடியினருக்கான வாய்ப்புகள் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு எங்கே கொடுக்கப்படலைங்கிறதா இருக்கட்டும், அது ஏற்கனவே சட்ட திருத்தத்திலிருந்து பல்வேறு முயற்சிகளை தமிழக அரசு ஏற்கனவே மேற்கொண்டது. நம்ம 2011 மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படி தான் இந்த தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது நடத்த முடியாமல் போச்சு. அதனால தான் ஒரு திருத்தம் கொண்டு வரன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி சுழற்சி முறைக்கான ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி ஏற்கனவே தமிழக அரசு சட்டப்படி சில முயற்சிகளை மேற்கொண்டது. அதை தாண்டி இந்த தேர்தல் நடத்துறதுக்கான உதவியாக சில விஷயங்கள்லாம் மேற்கொண்டது. அதன் பிறகு தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே மறுநாளே இந்த தேர்தலை வேட்புமனு தாக்கலாம் துவங்கிச்சுங்கிறது ஒரு அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டாக இருந்ததை தவிர அதற்கான காரணங்களாக அந்த தேர்தல் ரத்து செய்யப்படுறதுக்கான காரணமாக அது இல்லை. இது அரசியல் விஷயங்கள் நிறையா இருக்குது. நீதிபதி தன்னுடைய வேதனை பதிவு செஞ்சிருக்காங்க. நீதியரசர் கிருபாரன் அவர்கள் தன்னுடைய வேதனை பதிவு செஞ்சிருந்தால் கூட தள்ளுபடி செய்ததற்கான இந்த தேர்தல் இப்போது நடத்த வேண்டாம் அப்படிங்கிற முடிவெடுத்ததற்கான காரணமாக உடனடியாக வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது இல்லை. அது 3 அரசாணைகள் செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன போல சட்டமன்றத்தில் இதற்கான முன்முடிவுகள்லாம் கொண்டு வரப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை அதிமுக அரசு தமிழக செய்தது. அதன் பிறகு அதெல்லாம் அந்த ஏற்பாடெல்லாம் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே போல தான் ஏற்கனவே பாண்டிச்சேரியிலையும் நீண்ட நெடுங்காலமாக என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருடங்களுக்கு மேலாக அங்கேயும் உள்ளாட்சி தேர்தல் நடக்கல பாண்டிச்சேரியிலையும். அதே போல தான் தமிழகத்திலையும் இப்போ உள்ளாட்சி தேர்தல் இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் டிசம்பர் 31க்குள்ள புதிய அறிவிப்பானை வெளியிட்டு இந்த திருத்தங்கள் எல்லாம் சரி பண்ணிட்டு பிறகு தேர்தல் நடத்தலாம்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காரு. இது ஒரு நீதிபதி கொண்ட அமர்வு தான் அப்படிங்கிறனால இதில் உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலைமையில் அதிமுக அரசுடைய செயல்பாடு, அடுத்த கட்டமான அப்பீல், இவங்க தேர்தல் ஆணையத்துடைய அப்பீல் இதெல்லாம் என்னவா இருக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஹேமா.